ருத்ரா, நீ பண்ண காரியத்தினால பாரு மருமகளை வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க பாரு. சுந்தரம், உங்க வேலை என்னதோ அதை மட்டும் நீங்க பாருங்க. தேவை மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்மளோட மருமக என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட மக, அது என்னைக்கு மறந்துடாத. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் பையனுக்கு பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்பெல்லாம் எந்த பொண்ணும் உன் பையனுக்கு கொடுக்க முன் வரல. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கியிருக்கேன். என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக எவ்வளவு கோடீஸ்வரங்களா முன்ன வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்ன ஒரே காரணத்தினாலதான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க உன் வீடு தேடி எந்த கோடீஸ் வந்தான்? சுந்தரம், கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுங்க. வாயை மூட முடியாது ருத்ரா. இன்னைக்கு ஒரு நியாயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ருத்ரா. இந்த வீட்டுல என் மருமகளுக்கு ஒரு நியாயம் வேணும் கண்டிப்பா. அதுக்காக நான் போராடத்தான் செய்வேன். சுந்தரம், உங்க வாயை மூடுங்க. நீங்க யாருகிட்ட நின்று பேசிருக்கீங்க தெரியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இது ஒண்ணு உங்க அப்பா சொத்து இல்ல, எங்க அப்பாவோட சொத்துல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க எந்த மாதிரி நிலைமையில இங்க வந்தீங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் கழுத்துல தாலியை கட்டினேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் துன்பப்பட்டிருக்கேன். இனிமேல் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னா வாயை முட்டு உள்ள போங்க. டேய் விஷ்ணு, உன் பொண்டாட்டி பத்தி உங்க அம்மா இவ்வளவு தூரம் தளர்ந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கா. அவளுக்காக ஸ்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட உன்னால பேச முடியாதாடா? அம்மாவுக்கு நீ நல்ல தலையாட்டு பொம்மையாத்தான் இருக்கிற, தப்பு இல்ல. அதே நேரத்துல உன்னை நம்பி வந்த பொண்ணியை நீ தான் பாத்துக்கணும்டா. அப்பா, என்னால அம்மா பேச்சை மீற முடியாதுப்பா. அப்படி சொல்ற விஷ்ணு? டேய் விஷ்ணு, நீ உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குடா. இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு என்னென்ன நடக்கும் அத்தனையும் நான் உன் பொண்ணுக்கும் நடக்கும்டா. அது வரைக்கும் உங்க அம்மா உன் கூட இருக்க மாட்டா. உங்க அம்மா பேச்சை கேட்டு நீ ஆடாதடா. அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க 2 பேரும் ஏன் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவ அம்மா வீடு இருக்கா. வேணா நான் ஒரு 2 நாள் கழிச்சு போய் நானே போய் கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருங்க. இப்போதைக்கு தெரிஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு தலை வலிக்குது. டேய் விஷ்ணு, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு எழுந்து போய்கிட்டே இந்த காதல வாங்காம. இப்ப உங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா. நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம்ப்பா. என்ன பண்ணாதீங்கப்பா. டேய் விஷ்ணு. விஷ்ணு ஏன் பிள்ளைங்க, நான் சொல்றதுக்கு மட்டும்தான் அவன் தலையாட்டுவான். நீங்க என்ன சொன்னாலும் அவன் ஒன்னும் தலையாட்ட மாட்டான். புரிஞ்சுதா? நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா என் மருமகளுக்கு நியாயம் கிடைக்காம நான் அந்த வீட்டுல விட மாட்டேன். யாரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க வாட்டுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து குழம்பிக்கிட்டு இருங்க. நான் கிளம்புறேன். அட கடவுளே, ஈஸ்வரா, பரமேஸ்வரா, நீ எல்லாம் இருக்கியா இல்லையா? என் மருமகளுக்கு என்ன திறந்து பாருப்பா நீயே. அம்மாடி சிந்து, சாப்பிட்டியா இல்லையாம்மா? அம்மா, அதெல்லாம் நான் வீட்டிலே சாப்பிட்டேம்மா. அங்க வீட்டில் என்னம்மா ஒழுங்கா சாப்பிட மாட்டியாம்மா? ஏன் இப்படி மெலிஞ்சு போய் இப்படி இருக்கம்மா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலம்மா. நீங்கள் இப்போ தானே என்னை பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்காம இருந்து இப்போ பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதுமா. அந்த மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தான்மா நான் இருக்கிறேன். சிந்து, என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா சிந்து? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நீங்கள் ஏன் மனசில் எதையும் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதும்மா. அம்மா, வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம கிராமத்தை பார்த்து ரொம்ப நாச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. பைரவி வீட்டில் என்ன பண்ணுறான்னு வேற தெரியல. நான் அவளையும் போய் பார்க்கணுமா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. சரிம்மா சிந்து, வா வீட்டுக்கு போகலாம். பார்வதி, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. எப்படி வீட்டுல போய் சச்சிக்கிறியா இல்லைன்னா ஹோட்டல் எதுவும் வாங்கிட்டு போலாமா பாரி? ஆமாங்க, நேரம் வேற ஆயிடுச்சு. நம்ம வேணா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நம்ம போகலாம். பைரவிக்கு வேணா பார்சல்லாம் வாங்கிட்டு போயிடுவோங்க. அம்மா, ஹோட்டல்லாம் வேண்டாம்மா. உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. உங்கள் கையால் சாப்பிடணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குமா. சரிம்மா சிந்து, அப்போ உன் ஆசைப்படி நான் வீட்டில் போய் நம்ம சமைச்சு சாப்பிடலாமா? சரிம்மா பார்வதி, அவ சிந்து ரொம்ப ஆசைப்படுறாள் உங்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல போய் சமைச்சே சாப்பிடலாம். ஹோட்டல்லாம் சாப்பாடு வேண்டாம். வாங்க போலாம் ஊருக்கு. அவங்க ஒரு வாரம் கழிச்சு வருவாங்கடி. அக்கா வாங்க சாப்பிடலாம். என்ன பைரவி, உங்க அக்கா சாப்பிட கூப்பிட சாப்பாடு எதுவும் தெரிஞ்சிருக்கியா? ஆமாம்மா, நீங்க அக்கா வருவாங்கன்னு சொன்னீங்களே, நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். அக்கா வந்து சாப்பாடுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். எப்படின்னு சாப்பிடுங்க. சரி வரண்டி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நானே சொல்றேன். சரிக்கா, வாங்க சாப்பிடலாம். ஏய் சிந்து, எப்ப வந்த? டயனா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே எட்டி எட்டி பேச வேண்டியதா இருக்குது. நான் என்ன பண்றது, நான் அவ்வளவு ஹைட்டா இருக்கிறேன். சரி டயனா, வா போய் சாப்பிடலாம். ஏய், அதெல்லாம் வேணாம் சிந்து, எனக்கு டயர்ச்சு. நான் வீட்டுக்கு போறேன். சும்மா சைடு வந்து பார்த்தா தெரியுது நீ வந்திருக்குன்னு. சரி, நீ சாப்பிடு. சரி, பார்த்து போனே. சரி சிந்து. சரி சிந்து, காலையில பார்க்கலாம். சரி டயனா. சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது.
சிந்தாக்கா எப்படிக்கா இருக்கீங்க? என்னை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. சிந்தாக்கா நம்ம அந்த வேப்ப மரம் எடுத்துக்க விளாண்டோமே, ஞாபகம் இருக்கா? காயத்ரி நீ தானே? ஆமா சிந்தாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க காயத்ரி? நான் நல்லா இருக்கேன் சிந்தாக்கா. ஆமா காயத்ரி, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்களா? உன் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க சிந்தாக்கா. ஆமா தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. லண்டன்ல இருக்கா. அவளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கா. அப்படியா? எனக்கும் பையன் பொண்ணுதான். சிந்தாக்கா உங்க பையன் பொண்ணு பேர் என்ன? யுவன் யாழினி. காயத்ரி அக்கா பேரு சூப்பரா இருக்குக்கா. காயத்ரி உன் தங்கச்சி பிள்ளைங்க பேர் என்ன? சுவாதி, சுரேஷ். சிந்தாக்கா அப்படியா? சரிவா சாப்பிடலாம். இல்லக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் மூட்டு வேணா வரவா? சரிம்மா, பாத்து போ காயத்ரி. சரி சிந்தாக்கா, நான் வரேன். எம்மா சிந்து வா சாப்பிடலாம். இது வரேப்பா. Thanks for watching. This is episode 2.